கன்னி ராசி என்பதற்கு 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்துல கேது. இந்த 6ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது மிக சிறப்பு. ஏன்னா இவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க போகிறாங்க. கன்னி ராசி என்பது லாஸ்ட் 3 இயர்ஸாக பிஸ்னஸே இல்லை, நஷ்டத்தை மட்டும் சாதிச்சாங்க. நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடன்லாம் எப்படி கட்ட போகிறோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னென்னா வெளில சொல்லலாம், அவ்வளோதான். சில பேர் வெளில சொல்லி அழுது புலம்பிலாலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மூலமாக பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய பார்த்திங்கன்னா போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். காம்படிஷன் நிறைய சந்திச்சிருப்பாங்க. இவங்க போய் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, கடைசியில் அந்த கொட்டேஷனுக்கான ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்காது. அது மாதிரி நிறைய முயற்சி பண்ணி தோற்று போயிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு பிஸ்னஸில் போட்டி இல்லாமல் பலவிதமான லாபங்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். சம்பாதிச்ச காசை கடனை கட்டி இவங்களுக்கு இருக்கக்கூடிய லோன்ஸ்லேருந்து வெளில வந்து ஒரு வீடு, சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதும், சின்னதாக ஒரு கார் இருந்தால் போதும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக தொழில் செய்யவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது.